புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அக்பர் அலி. அக்பர் அலி, வணக்கம். அங்க புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தெருநாய்களால் ஏற்படக்கூடிய தொல்லை தொடர்பா பொதுமக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல இருந்து ஏதேனும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்கள் அக்பர். வணக்கம். புதுச்சேரி அரசு கதிர்காம மருத்துவமனையில் பொது சுகாதாரம் என்று சுற்றித் திரியும் நாய்களால் நோயாளிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காம பகுதியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழக பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனை வளாகம் முழுவதும் தெருநாய்கள் சுற்றித் திரிகிறது. மேலும் நோயாளியின் உறவினர்களையே அனுமதிக்காத ஐசியு மற்றும் எக்ஸ்ரே, ஸ்கேன் போன்ற அறைகளுக்குள் தெருநாய்கள் சர்வசாதாரணமாக உள்ளே சென்று வருகிறது. இதன் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நோயாளிகள் உறவினர்களை இந்த நாய்கள் கடிக்க பாய்வதும் அவர்களை அச்சுறுத்துவதுமாக இருப்பதால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் மாற்றுத்திறனாளி ஒருவரை மருத்துவமனை வளாகத்தில் நாய்கள் மிரட்டும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.